அப்போ பாருங்க, இந்த பலியை நம்ம நன்றியின் பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவரை புகழுகிற அடையாளமாக தான் நம்மளுடைய வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கருத்து இன்டென்ஷன் இருக்குது. நம்ம பரிந்துரைத்து ஜெபிக்கிறோம், நம்ம அதில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்கிறோம். ஆனால் பொதுவாக மொத்தத்தில் வழிபாடு சொல்லுகிற ஒரு அடையாளம் என்ன? நன்றி, புகழ்வது, கடவுளை புகழ்வது. இப்போ இந்த இடத்துல கூட முதல்ல பிரதர் என்ன பண்ணுறாரு? உங்களை பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அப்படி சொல்லி தான் வச்சுருக்கிறோம். இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயர் இந்த மாதிரி நடக்கிற ஜெப கூட்டங்களில் முதல் பகுதி பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப், கடவுளை புகழ்வது, அதுதான் முதல் பகுதி. அது பிரதர் சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் ஒரு தடவை பாடுனா 2 தடவை ஜெபிப்பதற்கு சமமாக இருக்கிறது. திருச்சபை அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த புகழ்வதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய பைபிளில் இருக்குது உதாரணங்கள். ஒரு உதாரணத்தை காட்டுறேன். 2 குறிப்பேடுல 20வது அதிகாரம் 2 குறிப்பேடு 20, 19, 20, 21 இறைவசனங்களை நீங்கள் பாருங்க.